Cricket or Cricket. The channel cricketoட updates and regular videos போடுறதுக்கான சேனல். நீ கிரிக்கெட் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கிரிக்கெட் சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோவை ஐபிஎல் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் சிஎஸ்கே எம்ஏயோட பாசிபிள் ரிட்டர்ன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, வெயிட் பண்ண நம்ம வீடியோ போகலாம். ஐபிஎல் 2023 ரிட்டர்ன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி ஜூலை மாதம் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்க்கு அப்புறமா அவங்க பிசிசிஐ அந்த ரூல்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுபடி ஒரு டீம் 6 மெம்பர்ஸை தக்க வச்சுக்கலாம். அந்த 6 பேரில் எத்தனை ஓவர்சீஸ் எத்தனை இந்தியன் பிளேயர்ஸுங்கிற கணக்கு கிடையாது. எத்தனை ஓவர்சீஸ் வேணால் தக்க வச்சுக்கலாம், எத்தனை இந்தியன்ஸ் வேணாலும் தக்க வச்சுக்கலாம். அதில் முக்கியமாக ஒரு ரெண்டு அன்கேப் பிளேயரை அவங்க தக்க வச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் 6 டீம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஐபிஎல் 2023 ரிட்டர்ன்ஸில் ஃபர்ஸ்ட் பிளேயருக்கு 18 கோடி ஒதுக்கியிருக்காங்க, செகண்ட் பிளேயருக்கு 14 கோடி, தேர்ட் பிளேயருக்கு 11 கோடி, ஃபோர்த் பிளேயருக்கு 18 கோடி, அதுக்கப்புறம் 6th பிளேயருக்கு 14 கோடி, அன்கேப் பிளேயருக்கு 4 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த அன்கேப் பிளேயருக்கு இப்போ ஏற்கனவே முன்னாடி ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. அது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடாமல் ரிட்டையர்டான 5 இயர்ஸ் கிரிக்கெட்டர்ஸ்க்கும் அன்கேப் பிளேயர் லிஸ்ட்டில் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த அன்கேப் பிளேயர் லிஸ்ட்டில் எம்எஸ் தோனி, அமித் மிஸ்ரா, பியூஷ் சாவ்லா போன்ற வீரர்கள் இந்த அன்கேப் பிளேயர் லிஸ்ட்டில் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு 2 ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு மெகா ஆப்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ணாதான் அவங்களால கலந்துக்க முடியாது. மினி ஆப்ஷனில் அவங்க பேர் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸ்ட்ரைட்டாக மினி ஆப்ஷனில் அவங்க பேரை ரிஜிஸ்டர் பண்ண முடியும்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மெகா ஆப்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்கள ஒரு டீம் எடுத்துகிட்டு அவங்க ஏதாவது காரணத்தை சொல்லி எங்களுக்கு வேறு ஏதாவது காரணம் சொல்லி இந்த ஐபிஎல்லேருந்து விலகுனாங்கன்னா அவங்கள 2 வருஷத்துக்கு பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐபிஎல் இம்பேக்ட் ரூல் 2027 வரைக்கும் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சிஎஸ்கேவோட பாசிபிள் ரிட்டன்ஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். சிஎஸ்கேட பாசிபிள் ரிட்டன்ஷன், ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் ருத்ராஜை சிஎஸ்கே ரிட்டன்ஷன் பண்ணுவாங்க கேப்டனுங்கிறனால. செகண்ட் ஜடேஜா ரிட்டன்ஷன் பண்ணுவாங்க. தேர்ட் ஓவர்சீஸ் பிளேயர் 17 ரிட்டன்ஷன் பண்ணுவாங்க. அன்கட் பிளேயரில் தோனி ரிட்டன்ஷன் பண்ணுவாங்க. இப்போ சிஎஸ்கே இவங்க 4 பேர்த்த மட்டும் ரிட்டன்ஷன் பண்ணுவாங்க. தூபே ஆர் ரச்சின் ரவீந்திராவை ஆர்டிஏ மூலமாக யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதனால் சிஎஸ்கே மேக்ஸிமம் 55 crores ரிட்டன்ஷன் வச்சுக்குவாங்க. 73 crores அதை ரிட்டன்ஷன், அதாவது ஐபிஎல் ஏலத்துக்கு போவாங்க. அதாவது இந்த டைம் ஐபிஎல் சேலரி 120 crores ஆக்கியிருக்காங்க ஆப்ஷனுக்கு போகிறதுக்கு. இவங்க எல்லாத்தையும் சேர்த்தா 58 crores வருது. 73 crores சிஎஸ்கே ஆப்ஷனுக்கு போவாங்க. அடுத்து நம்ம எம்ஐயோட பாசிபிள் ரிட்டன்ஷன் பார்க்க போகிறோம். எம்ஐயோட பாசிபிள் ரிட்டன்ஷன் என்னென்னா சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, பும்ரா அண்ட் நேகல் வெகதேரா அன்கேப் லிஸ்ட்டில் வருவாங்க. அவங்க ரோஹித் சர்மா, திலக் வர்மாவை வெளியே விட்டுட்டு ஆர்டிஐ மூலமாக எடுக்க வாய்ப்பு இருக்குது. ரோஹித் சர்மா வேற நியூ டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் எம்ஐயோட பாசிபிள் ரிட்டன்ஷன். வேறு யாரும் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யாரும் எம்ஐயில் ரிட்டன்ஷன் பண்ணுற மாதிரி ஆர்டிஎம் யூஸ் பண்ண முடிக்கிற மாதிரி எந்த ஓவர்சீஸ் பிளே இல்லாதனால அவங்க முக்கால்வாசி ஆர்டிஎம் இந்தியன் பிளேயர் மாதிரி தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆர்சிபி அண்ட் கேகேஆரோட ரிட்டன்ஷன் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியம் வரும். ஸ்டே டியூன் கைஸ்.